A very good morning to all. இன்று நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டில் காந்தியடிகள். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்கும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம். எந்தவித பலனையும் எதிர்பாராமல் பணியாற்றுபவர்கள் எளிய தமிழர்கள். இது யார் கூறியது தெரியுமா? தமிழர்களை பார்த்து தேசத்தந்தை காந்தியடிகள் கூறிய வார்த்தைகள். நமது நாட்டின் விடுதலைக்கும் தமிழகத்திற்கும் நிறைய பங்குண்டு என்பதை நாம் அறிவோம். அதே சமயம் காந்திக்கு தமிழகத்துடனும் தமிழர்களுடனும் நிறைய தொடர்புண்டு. இனவெறிக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் காந்தி ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்க காரணமாய் அமைந்தவர் பாலசுந்தரம் என்ற தமிழர். இனத்துவேஷத்தின் காரணமாக தாக்கப்பட்ட பாலசுந்தரத்திற்காக வாதாடி அவரை பாதுகாத்ததின் மூலம் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமானார் காந்தி. தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அங்கு குடியேறி வாழ்ந்த இந்தியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதென்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் தமிழர்களே மிகுதியானவர்கள் என்றும் காந்தியடிகள் தமது சொற்பொழிவுகளிலும் கட்டுரைகளிலும் பலமுறை பதிவு செய்துள்ளார். ஆகவேதான் அவர் தென்னாப்பிரிக்கா போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு முதலில் 27 வயது இளைஞரான காந்தியடிகள் 1896 தமிழகத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழர்கள் ஒரு சிறு அவமதிப்பையும் சந்தித்துக் கொள்ளாத இனத்தினர் என்று பிரச்சாரத்தில் புகழாரம் சூட்டினார் மகாத்மா காந்தி அவர்கள். தென்னாப்பிரிக்கா போராட்டத்திற்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் காந்திக்கு தார்மீக ஆதரவு பெருகியது. அதேபோல் காந்தியின் தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் நாடு கடத்தப்பட்டும் சிறைச்சாலைகளில் நோயுற்றும் ஏராளமான தமிழர்கள் மாண்டனர். அவர்களில் தில்லையாடி வள்ளியம்மை, நாராயணசுவாமி, நாகப்பன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாவார். இதனால்தான் தமிழர்களை சந்திக்கும் போது இரத்த பாசத்துடன் கூடிய சகோதர உணர்வுக்கு தான் ஆட்படுவதாகவும் அவர்களின் அர்ப்பணிப்பு, வீரம், எளிமை ஆகியவை தன்னை மிகவும் ஆக்கிரமிக்கதென்றும் காந்தி எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் வெற்றி ஈட்டிய பின் தமிழகத்திற்கு 1915 வந்தபோது காந்திக்கு தமிழகத்தில் தடபுடலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய காந்தி, தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டத்திற்கு இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்கள்தான் தமிழர்கள் என்றார். அவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் பணியாற்றிய அந்த எளிய தமிழர்கள் தான் தனக்கு உணர்வூட்டினார்கள் என்றார். 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்க வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமைந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் தான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அப்படியா? இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். இது ஒரு புறம் இருக்க, காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தமிழக மக்களிடையே தன்னிகரற்ற ஆதரவு நிலை இருந்தது. இதற்காக தமிழக மாணவர்கள் படிப்பை துறந்தனர். தேசப்பற்றுள்ளோர் அரசு வேலைகளை, பதவிகளை துறந்தனர். காந்தி அறிவித்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் அந்நாளில் சென்னையில் இருந்த 9000 சாராய கடைகளை ஏலம் எடுக்க ஆளின்றி 6000க்கும் மேற்பட்டவைகள் அடைக்கப்பட்டன. 1921 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தாம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகமே போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். அதேபோல் காந்தியடிகள் தண்டியில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடத்திய போது அதற்கு இணையாக தமிழகத்தில் வேதாரண்யத்தில்
ராஜாஜியும் சர்தார் வேதரத்தினமும் உப்பு சத்தியாகிரக யாத்திரையை அரங்கேற்றினர். காந்தியடிகள் சிறை சென்ற தருணங்களிலெல்லாம் அவரது யங் இந்தியா இதழுக்கு ஆசிரியர் பொறுப்பேற்றவர்கள் ராஜாஜி, மதுரை ஜார்ஜ் ஜோசப், ஜே.சி. குமாரப்பா போன்றவர்களே. தமிழை கற்பதிலும் தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியங்களை அறிந்து கொள்வதிலும் அளப்பரிய ஆர்வம் காட்டினார் காந்தியடிகள். திருக்குறள் மீது அளவற்ற மரியாதை கொண்ட காந்தி திருவள்ளுவ மாமுனிவரை இன்னும் வட இந்தியர்கள் தெரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கத்தையும் தெரிவித்துள்ளார். ஔவையின் ஆத்திச்சுடி, கவி சக்கரவர்த்தி கம்பனின் ராமாயணம், மாணிக்கவாசரின் திருவாசகம் போன்றவர்களை தமிழாசிரியர்கள் துணை கொண்டு படித்தது மட்டுமல்லாமல் அவை பற்றி பொதுக்கூட்டங்களில் மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். காந்தியடிகள் தமிழில் கையெழுத்திடவும் கற்றுக்கொண்டார். காந்தியடிகளுக்கு தமிழில் கையெழுத்து போடுவதை காந்திக்கு சொல்லிக் கொடுத்தது நமது தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களே. இப்படி தமிழர்களுடனான தனது உறவு குறித்து காந்தி தனது பேச்சுகளிலும் எழுத்துகளிலும் காந்தி வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் அதிக அளவில் தோளோடு தோள் நின்று அளப்பரிய தியாகத்தையும் அரிதினும் அரிதான உயிரையும் தந்தது தமிழர்களே என்று தெரிவித்தார் காந்தி. இந்த அனுபவங்களை என்னுடைய வாழ்நாள் இறுதி வரை கருவூலம் போல் போற்றுவேன் என்றும் எழுதினார். தனது பேச்சிலும் எழுத்திலும் வாழ்நாளில் தமிழர்களின் பெருமையையும் வீரத்தையும் போற்றியவர் காந்தி. அவர் போற்றிய தமிழர்கள் உள்ளவரை காந்தியின் புகழ் எந்நாளும் ஓங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தென்னாப்பிரிக்க தமிழர்களுக்காக இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழை தமிழிலும் நடத்தினார். இக்காலகட்டத்தில் தமிழ் கற்க ஆரம்பித்த காந்தி அன்றைய தமிழகத்தின் செய்திகளில் மற்றும் தலைசிறந்த பிரமுகர்களை இந்தியன் ஒப்பீனியனில் எழுதி வந்தார். தமிழகத்தில் திலகருக்கு இணையாக மாபெரும் தேசபக்த எழுச்சியை உருவாக்கிய வ.உ.சி. பற்றியும் சிறை மீண்டு சிதம்பரனார் செய்து வந்த தொண்டுகள் பற்றியும் மிக உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டிருந்த காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து நிதி திரட்டி தென்னாட்டு திலகருக்கு அனுப்பி உதவினார். அண்ணல் காந்தியடிகள் மொத்தம் 20 முறை தமிழகத்திற்கு வந்துள்ளார். தமிழகத்தின் கிராமங்கள், பட்டி தொட்டிகள், சிற்றூர்கள், நகரங்கள் என பல இடங்களுக்கும் பயணப்பட்டுள்ளார். கடைசியாக அவர் மதுரை வந்தது 1946ஆம் ஆண்டு. அந்த வருகையின் நோக்கமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்வதுதான். இதற்கு முன் வந்த போதெல்லாம் அவரை பலமுறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைத்தும் அவர் செல்லவில்லை. காரணம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதிக்கும் வரை நானும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பின் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மீனாட்சி அம்மன் கோயில் அனைவருக்காகவும் திறக்கப்பட்ட பின்னரே காந்தி கோயிலுக்கு வந்தார். இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.